ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இந்த மாதம் சூப்பரான அறுவடையே பாருங்கள். ஊர்லேருந்து வந்ததுமே நிறைய டைம், அதாவது ஒரு 10க்கும் மேற்பட்ட டைமில் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்னுமே தொடர்ச்சியாக நமக்கு காய்கள் கிடைச்சிட்டே தான் இருக்குது. அதோட நம்ம மாடி தோட்டத்தில் விதைகளுமே நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த வெள்ளை கலர் வாடாமல்லி, அதுக்கப்புறம் பிங்க் கலர் வாடாமல்லி, அப்புறம் வயலட் கலர் வாடாமல்லி, இந்த 3 கலர் இருக்குது. ஆனால் ரெட் கலர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரெட் கலர் நிறைய இடத்துல ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். இருந்தாலுமே நம்ம போய் வாங்கணும் இல்லையா, அது கஷ்டம். அது சீக்கிரமே சிகப்பு கலர் வாடாமல்லி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதையுமே நம்ம வந்து தோட்டத்தில் போட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்போம். ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருவதில்லை. வந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்க அதை அனுப்புறதுக்கு கூட நம்ம ஏன் 10 ரூபா செலவு பண்ணணும்னு இருந்தாலுமே கொடுக்காத நபர்களுமே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனாலுமே சில நபர்கள் நம்ம இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையா கொடுத்தாக்க, விதைகளாக இருக்கட்டும் கட்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் நிறையா கொடுத்தா இவங்க பெருக்கி எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே இருக்கிறாங்க. அப்படி நிறைய நண்பர்கள் கொடுத்த ஒரு சில விதைகளும் ஒரு சில பிளான்ட்டுமே என்கிட்ட இப்போ நான் நட்டுகிட்டே தான் இருக்கேன். புதுசாக கார்டனில் வச்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒரு சிஸ்டர் வந்து கவிதா சிஸ்டர்னு எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம குரூப்லேயே நான் கேட்டேன். எனக்கு வந்து தாமரை பிளான்ட்டும் அல்லியுமே எனக்கு வந்து வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சிஸ்டருமே எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அனுப்பி கொடுத்ததுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நானும் என்னிடம் இருக்கிற அடினியம் பிளான்ட்டு ஒரு 3.5 வருஷத்து பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டை நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அப்போது 2 பேருக்குமே அவங்களுமே என்கிட்ட வந்து அடினியம் இல்லை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நானுமே வந்து சரி வாட்டர் பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? ஆசையோடு வச்சேங்க. எல்லா கலவையும் போட்டேன். சரி நல்லா க்ரோத்து வரட்டும்னு மணல், அப்புறம் வந்து களிமண், செம்மண், போன் மில், மாட்டு சாணம், மக்கின மாட்டு சாணம், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கலந்து ஆசையாக வச்சேன். ஆசையாக வச்சு ஒரு லீஃபு சரி இருக்குதே, அதுவுமே காஞ்ச மாதிரி தான் இருந்தது அந்த லீஃபு. ரொம்ப சரி இது எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வச்சுட்டேன். ஆனால் பார்த்திங்கனாக்க எனக்கு அது வரவே இல்லை. வைக்கும்போது கிழங்கு நல்லா இருந்தது, இலைகள் வாடி போய் இருந்தது. ஆனாலுமே கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. சரி இது எப்படியாவது வந்துரும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே எப்படி மண் கலவை பண்ணுறது, இது எப்படி நடுறதுன்னு ஒரு 10 வீடியோஸ்க்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி இதை நான் வந்து நட்டுட்டு அப்புறம் தண்ணியுமே விட்டேன். சரி அதில் விட்டால் கலங்குமேன்னு சொல்லிட்டு வாளியில் தண்ணி விட்டு மெதுவாக அதில் ஊற்றி தினமுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது எப்போ வந்து லீஃப் வரும், இது வந்து எப்போ லீஃப் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி தினமும் மாடி தோட்டத்துக்கு வந்தேன்னா இதுதான் எனக்கு வேலையே. மற்ற செடிகள்லாம் கவனிக்கிறதே கிடையாது இது வந்ததுக்கப்புறம். அப்படி பார்த்து ஆசையாக இருந்து அதில் பார்த்திங்கன்னா அல்லியில் ஒரு 4 ஃப்ளவர் ஒரே டைமில் எனக்கு வந்தது. அதை வந்து போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்தது. எனக்கு தாமரை 2 வச்சுமே எனக்கு 2மே வரல. 2 நண்பர்கள் கொடுத்துருந்தாங்க. 2மே எனக்கு வராமல் எனக்கு வந்து அழுகி போச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. சரி இது ஏன்னா நான் ஆசைப்பட்டதில் வந்து எனக்கு டேலியா கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை, இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த 2மே எனக்கு தொடர்ச்சியான ஃபெயிலியர் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே திரும்ப வைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா நமக்கு வைக்க தெரியாமல் ஒரு பிளான்ட்டையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், வச்சு இது வந்து 10வது நாள் ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. இப்போ 2வது பிளான்ட்டுமே இப்போ கவிதா சிஸ்டர் கொடுத்தாங்க, அதுவுமே கொஞ்சம் அழுகி போயிருக்கு. இது என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்டையும் கேட்டேன். அவங்க வரும் சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. சரி அவங்கள நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த சிஸ்டர்கிட்ட நான் கேட்கல. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா கிளிப்பிங் எடுத்தது 2 நாள் முன்னாடி எடுத்த இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் இந்த கிழங்குமே எனக்கு போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து தாமரை யாராவது கொடுத்தா வைக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வளர்க்க தெரியாமல் நம்ம காசு போட்டு அதை வாங்கி வச்சு வளரலைன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து கைவிடப்பட்டுருச்சு எனக்கு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வராங்கன்னு சொல்லிவிட்டு வீடு கொஞ்சமாவது நீட்டாக வச்சுக்கணுன்னு நானுமே வாசலெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட்டு கீண்டுன்னு அடிப்போன்னு அடிச்சிட்டு இருந்தேன்.
அடித்து மறுநாள்லாம் அவர் வந்துட்டாங்க. வந்து என்ன தான் வீடை நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒரு வேலைகள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த வேலைகளை பார்த்து தான் நம்மளை குறை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் என்ன தான் வேலை செஞ்சாலுமே ஏதாவது ஒரு வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கும். இது இப்படி வச்சுருக்கேன்ட்டு சொல்ல வழக்கம் போல் நடக்கிற ஒரு விஷயம்தான். சரி ஓகே, அதெல்லாம் கண்டுக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டுடுறது. அடுத்து இன்றைக்கி வராங்க அப்படின்னு சொன்னதுமே சரி மசாலா ஜாமான்லாம் கொஞ்சம் காலியாகி போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் திரித்து சமையல் ஆரம்பிப்போன்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பெயிண்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு மசாலா ஜாமாக்கெலாம் ரெடி பண்ணணுன்ட்டு பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து இந்த வாசலில் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சிருவேங்க. எப்படியாவது இது நம்ம தொடச்சி என்ன தான் நீட்டாக வச்சாலும் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்ம அலசினாலும் தொடச்சி விட்டாலும் இந்த வெள்ளை போகிறதே கிடையாது. அதுக்காக நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வாசல் வெளியில் அந்த கார் ஏறும் இல்லைங்களா, அந்த வாசல், அதுக்கப்புறம் சின்ன வாசல்னு எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கடகடன்னு வந்து மசாலாவுக்கு எல்லாம் மல்லி மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடலைப்பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, சோம்பு, ஜீரகம், கடுகு, மல்லி, இதெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து காஞ்ச மிளகா, குண்டு மிளகா, நீட்டு மிளகா இதையுமே வறுத்து நான் மிக்சியில் தான் அடிக்க போகிறேன். இதில் பெருங்காயம் எனக்கு கட்டி பெருங்காயம் போட முடியாது மிக்சியிலங்கிறதுனால, மஞ்சளும் போட முடியாது. அதனால் பெருங்காயம், மஞ்சள், மிளகு இது வந்து தூளாக நான் வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கொரப்பாக அரைச்சிட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் போட்டு கொரப்பாக வச்சு ஆற விட்டுட்டு திரும்ப செகண்ட் டைம் போடும்போது நல்லா நைஸாகிடும். நல்லா நைஸானதுக்கப்புறம் ஆற விட்டு நான் பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன். நான் வீட்டில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து மசாலா அரைப்பேன். எப்போமாவது வீட்டில் கெஸ்ட்டுங்க யாராவது 2 பேர் வீட்டில் தங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா மட்டும் மிளகாத்தூள் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைப்பேன். மிளகாய் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைப்பேன். இப்போது மசாலா தூள் ரெடி ஆகிடுச்சு. சமையலுமே நம்ம இன்றைக்கி பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, சாம்பார் இது எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து எப்போவுமே கீரை பறிச்சுனா ரொம்பவே நல்லா வைப்பேன். ஆனால் அவர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. கெஸ்ட்டுனால் நம்மளோட குழு பிகேஎம் லட்சுமி சேனல் குழு நண்பர்கள் வந்துட்டாங்க. நண்பர்கள் இல்லை, ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு தோட்டத்தை பார்க்குறதுக்காக தான் அங்கேருந்து வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு தோட்டத்தை காமிச்சு கொடுத்துட்டு சமையல் பண்ண லேட்டாகி போச்சு. கீரையும் வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக அந்த பருப்பு தேங்காயெல்லாம் போட முடியாத ஒரு சூழல். அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தேங்க. பல்லாவரம் சந்தையில் மீன் வாங்கிட்டு வந்து மக்குலையே விட்டு வச்சுட்டேன். நான் அந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. சரி இன்றைக்கி வாஷ் பண்ணிடலாம், நாளைக்கு வாஷ் பண்ணிடலான்னு அப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. அந்த மக்கில் இருக்கிறதுனால என்னன்னாக்கா மீன் செத்து போச்சு. பாதி மீனுக்கு மேலே செத்து போயிடுச்சு. இது வாங்கிட்டு வரும்போது எடுத்தது. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன தனித்தனியாக ஃபைட்ரு தனியாக, அது தனியாக, இது தனியான்னு மக்கில் போட்டு எல்லாம் செத்து போச்சுங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து செத்து போச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னாக்கா மீன் செத்து போயிடும்னு தொட்டி, கல் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ஷூ ரேக்கு அதுக்கு மேலே வச்சுட்டேன். ஏன்னா மீன் தொட்டியோட ஸ்டாண்டு கிடையாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஐப் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.